தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செங்கோட்டையன் இன்று பதவியேற்கின்றார். எடப்பாடி ஆதரவாளர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செங்கோட்டையன் 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுதே அவரும் அதிமுகவில் இணைந்தவர். அவர் தொடர்ச்சியாக 9 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக முதல் முறை இருந்தபொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதாவின் சுற்றுப்பயணத்தை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு அவரிடம்தான் இருந்தது. ஏறத்தாழ ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கட்சியில் ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருந்தார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மீண்டும் அவர் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றார். அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். சசிகலா கேட்ட தொகையை தர முடியாத காரணத்தினால் அந்த வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு நழுவி போனது. அந்த பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்ததால் எடப்பாடிக்கு அந்த முதலமைச்சர் பதவி கிடைத்தது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ளார். செங்கோட்டையனை முற்றிலுமாக ஓரம் கட்டிவிட்டார். இதனால் அதிருப்தியடைந்த செங்கோட்டையன் தற்பொழுது கட்சியை உடைக்க திட்டமிட்டுள்ளார். இன்று காலை கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் 10,000 தொண்டர்கள் முன்பாக செய்தியாளர்கள் முன்பாக அவர் பேசுகிறார். அதிமுகவை உடைக்கின்றார். அதிமுக பொதுச் செயலாளராக அவர் பதவியேற்க உள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் என்று பேசப்படுகிறது. மேலும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை அரவணைத்து செயல்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் எடப்பாடியை விட்டு பிரிந்து விட்டார். தற்பொழுது எடப்பாடி ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். செங்கோட்டையனை சமாதானப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி களமிறங்கியுள்ளது. அவர் சமரசம் ஆவாரா என்பது தெரியவில்லை. செங்கோட்டையன் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இன்று பதவியேற்கின்றார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. கடந்த 9 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்று தான் கூறி வருகிறார். எடப்பாடி தான் என்று கூறி வருகிறார். பல்வேறு வழக்குகள் இந்த பதவிக்கு மேல் உள்ளன. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த பதவிக்கு ஒரு சிக்கல் ஏற்படுத்தும் வகையில் செங்கோட்டையன் இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார். இன்று காலை 10 மணிக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொண்டர்கள் முன்பாக, செய்தியாளர்கள் முன்பாக இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார். அதிமுகவை உடைக்கின்றார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்கின்றார்.